ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. சிறப்பு சிறப்புங்க. ஐயா, பொதுவா எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு சாமானியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை வேணும். ஒரு நாள் திடீர்னு நம்ம வாழ்க்கை திரும்பும். எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பிரம்மாண்ட ஒரு ராஜா மாதிரி இப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் நடக்குமா? சாத்தியம் இருக்குமா? ஒரு பிரம்மாண்டத்தை போய் உச்சத்தை தொட முடியுமா? அப்படின்லாம் இருப்பாங்க. சில பேருக்கு அதெல்லாம் நடந்திருக்கு. இங்கே தமிழகத்திலேயே சில பேர் சாதாரண மனிதர்களா இருந்து பல சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதுவும் ஆண்டும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற மனிதர்களை பற்றிலாம் நிறைய நம்ம பேப்பரில் படிக்கிறோம், என்ன டிவியில் பார்க்குறோம், நிறைய புக்கில் கூட நம்ம இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜாதக ரீதியாக அது எந்த இடத்துல நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது? அருமையான ஒரு கேள்வி. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 5000 யூடியூப் சேனல்கள் ஜோதிடத்தை பற்றி பேசிட்டு வரக்கூடிய எந்த டிவி சேனலை எடுத்தாலும் காலையில ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு தான் இருக்கு. பொதுமக்களிடையே உண்மையான விஷயம் என்னன்னா, ஒரு சலிப்பு இருக்கு. ஜோதிடத்தை பத்தி ஒரு சலிப்பு இருக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படி நம்ம பார்க்க போனோம்னா, அதே தகவல் மீண்டும் 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 மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களேன்னு அதே தகவல். ஒன்று தினப்பலன்கள் வடிவத்துல, இன்னொன்னு வார பலன்கள் வடிவத்துல, இல்லைன்னா நிகழ்ச்சின்னு சொல்லி ஜோதிடத்தை படுகொலை செய்வது. இந்த ரியாலிட்டி ஷோல ஜோதிடம் அப்படிங்கிற கலை அசிங்கப்படுற மாதிரி உலகத்துல எங்கேயும் எந்த கலையும் அசிங்கப்பட முடியாது. ஜோதிடத்துடைய தரத்தை பல மடங்கு கீழே தாழ்த்தி பல தொலைக்காட்சிகள்ல இந்த ரியாலிட்டி ஷோஸ் நடத்திட்டு வராங்க. இது உண்மையே நடத்துறவங்களுக்கும் தெரியும். வியூஸ்க்காக, டிஆர்பி ரேட்டிங்காக ஜோதிடம்ங்கிற கலைய ஒரு கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாவதான செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. இந்த கேள்வி ஏன் கேட்கறேன் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி 5000 சேனல்ல சொன்ன விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா உங்ககிட்ட கேட்கற காரணம் என்னன்னா, நிறைய விஷயங்களே நீங்க அதுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஸ்டடி பண்ணி பல ஆண்டு அனுபவத்துல இருக்கும்போது உங்ககிட்ட வித்தியாசமான பதில் நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம நேயர்களும் எதிர்பார்க்கறாங்க. அதை சொல்லுங்க. உண்மையே ஜோதிடம் அப்படிங்கிறது கர்நாடக சங்கீதம் போல ஏழை மக்களுக்கு புரியாம போயிடக்கூடாது. அதாவது எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு என்னுடைய வாழ்க்கை நிலையை நான் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை ஜோதிடம் வழங்குது. ஆனா அதை புரிஞ்சுக்கக்கூடிய நிலையில நம்ம சொல்லணும். அதாவது பாரதிதாசனார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், வாலி இவர்கள்லாம் கர்நாடக சங்கீதத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த சினிமா துறையில் இருந்த பாடல்களை வெகுஜன மக்களுக்கு புரியும்படியா எடுத்து சொன்னாங்க. ஒரு உதாரணத்துக்கு, கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இப்படி ஜோதிடத்தையும் நான் மக்களுக்கு புரியும்படியான வகையில சுருக்குன்னு ரொம்ப நெத்தி சாய்க்காம பளிச்சுன்னு புல்லட் பாயிண்ட் வகையில நான் சொல்ல விரும்புறேன். அதனாலேயே தான் நான் நம்புறேன் இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு காரணம் பாயிண்ட்டை ரொம்ப தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொன்னதுடைய விளைவுதான் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. இது பெரிய சேனல் டிவி ஷோஸ்லையும் நான் பல இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன், பத்திரிகை பண்ணிருக்கேன். ஆனா இதுதான் மக்களுக்கு ஜோதிடம் சார்ந்து ஏன் காலையில ராசி பலன்கள் பார்க்கறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கறாங்க. எதுக்கு பார்க்கறாங்க? நம்ம ஜோதிட அறிவு எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கறாங்களா? நாளைக்கு விடிஞ்சிருமா? அவனுக்குள்ள பிரச்சனை என்ன? அவனுக்கு சோத்துல பிரச்சனை இருக்கு, வேலையில பிரச்சனை இருக்கு, பொண்டாட்டி தொல்லை இருக்கு, புருஷன் தொல்லை இருக்கு, குழந்தைகள் பிரச்சனை இருக்கு, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, வீடு வாங்குவோமா, வாகனம் வாங்குவோமா, லட்சியங்கள் இருக்கு. இதெல்லாம் எப்ப நிறைவேறும்? இதுதான் அவனோட கேள்வி. நீங்க போட்டு பாலை போட்டு ஆத்தி 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 ஜோதிடத்துல அப்படி இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் சில பேர் தான் கேட்பாங்க. கர்நாடக சங்கீதத்துடைய நுணுக்கம் தெரிஞ்சவன் தான் கர்நாடக சங்கீதத்தை அதை அனுபவிப்பாங்க. அதுதான் உங்களோட கேள்விக்கான முழு காரணம். என்னன்னா, மக்களுக்கு அன்றாடம் கூலி தொழில் செய்யக்கூடிய மக்கள்லேருந்து ஆரம்பிச்சு மிகப்பெரிய செல்வந்தர் வரைக்கும், படித்த மனிதர்கள் வரைக்கும் புரியும்படியான வகையில இருக்கணும். ஜோதிடம் மட்டுமல்ல தம்பி, எந்த ஒரு கலையுமே புரியும்படியான வடிவத்துல இல்லைன்னா அது வெளியில தள்ளப்படும், அவுடேட்டட் ஆயிடும். அது எந்த காலகட்டத்திலையும் அப்படிதான். இயற்கையுடைய நியதி இது. தமிழ் மொழி என்பது இன்று வரைக்கும் அது
பல ஆயிரக்கணக்கான வருடங்களா பேசும் வழக்கில் இருக்கக்கூடிய பழமையான உலகத்தின் மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் ஏன்னா புரியும்படியான வழியில் இருக்கு. நீங்க கிரீக், லத்தீன் மொழிகள் ஏன் நடைமுறையில இல்லைன்னா அது புரியும்படியான வழக்கில் இல்லை. இவ்வளவுதான். அப்ப எது எளிமையாக இருக்கோ மக்களால் ஈர்க்கப்படுகிறது. அப்போ ஜோதிடத்துல நீங்க சொன்ன மாதிரி சாதாரண விளிம்பில் இருக்கக்கூடிய மனிதன் சாம்ராஜ்யத்தை ஆள முடியுமா? இங்க தமிழ்நாட்டை ஆண்டிருக்கார் புரட்சி தலைவர். ஒரு டீ வாங்க காசு இல்லாத மனிதன், ஒரு டீ தேநீர் குடிக்க கோயம்புத்தூர்ல மாடர்ன் தியேட்டர்ஸ்ல இருக்கும்போது ஒரு டீ சாப்பிட முடியாத ஒருத்தர் ஒரு கிளி ஜோசியர்கிட்ட போய் கேட்டு அந்த கிளி ஜோசியர் சொல்லியிருக்கான், நீ இந்த நாட்டுக்கே ராஜாவாயிருவ டீ சாப்பிட முடியாத போது, ₹1 சம்பளம் வாங்கும் போது இவருக்கு கோபம் வந்து அடிக்க போயிருக்கு. இல்ல ஐயா, நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு நாள் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வரதான் போறீங்க அப்படின்னு உடனே உண்மையிலேயே அவர் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் ஒரு பொன்மன செம்மல், வாழ்ந்த தெய்வம், அவதார புருஷன். அந்த ஆளை கண்டுபிடிச்சு மதுரையில இருந்திருக்கிறார் அவர், கோயம்புத்தூர்ல இருந்து போய் தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு வீடு வாங்கி கொடுத்து இதெல்லாம் பண்ண புரட்சி தலைவர். ஆக சாதாரண விளிம்பில் இருக்கக்கூடிய மனிதன் நம்ம மேஷராசிக்கு சொல்லுவோம், மற்ற ராசிகளை பத்தி அப்புறம் பேசுவோம். மேஷராசிக்காரர்களுக்கு எப்பவுமே ஜோதிடத்துல திரிகோணம், ட்ரையாங்கிள், அதுதான் திரிகோணம், அது ரொம்ப முக்கியம். அதற்கு வந்து கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி கூம்பு இருக்குன்னு சொன்னா அது ஒளியினுடைய தன்மை, அந்த வடிவத்தை காமிக்கிறது. ஒரு ஜோதி எப்படி இருக்கும்? ஒரு வளைஞ்ச ட்ரையாங்கிள் மாதிரி இப்படிதான் இருக்கும், நிலையான ஜோதி. ஆக அந்த ஜோதிடம்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள், அந்த திரிகோணம் என்பது மிக முக்கியமானது. இதுவரை எந்த யூடியூப் சேனலிலும் வராத, எந்த தொலைக்காட்சியிலும் பேசாத ஒரு தலைப்பை நாம் பேசுகின்றோம். இதை மட்டுமல்ல, இனி வருங்காலங்களிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சிறப்பு தொகுப்பாக பேசுவோம். அது மக்களுக்கு பயன்படட்டும், அவங்களுக்கு புரியும் வகையில் பேசுவோம். மக்கள்கிட்ட சிறந்த கருத்துக்களை எடுத்துட்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணங்களும் நமக்கு வேண்டும். இப்போ எல்லா துறையிலும் இருக்கிறாப்பல நம்ம ஜோதிட துறையில மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இதே தமிழ்நாட்டில் இன்னமும் இருக்காங்க. சில ஜோதிடர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால மக்களுக்கு சில நல்ல கருத்துக்கள் எடுத்து செல்ல முடியாம போயிடுது. ஒட்டு மொத்தத்துல இன்றைக்கு ஆரம்பிப்போம். நம்ம புதுசா ஜோதிடத்துல புதிய ரத்தம் பாய்ச்சினாப்புல அருமையான தகவல்களை, ரகசியமான நுணுக்கமான விஷயங்களை பத்தி நிறைய பேசுவோம். இன்றைய டாபிக் வந்து சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சாம்ராஜ்யத்தை ஆள முடியுமா? எத்தனை உதாரணங்கள் தேவை? சாதாரண நிலையிலிருந்து ஒரு கல்லூரிக்கெல்லாம் முதல்வர் ஆனார் ஜேபிஆர். அவர் எப்படி ஆனாருங்கிறது ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட், அது வேணாம். ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய உச்சம் தொட்ட நடிகர். சச்சின் டெண்டுல்கர் கிட்டத்தட்ட அவர் லண்டன்ல வேர்ல்டு கப் ஆற வரைக்கும் அபார்ட்மெண்ட்லயே தங்கினவர். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரும் பெரிய குடும்ப பேக்ரவுண்ட் எல்லாம் இல்லை. இப்படி மக்களுக்கு தெரிந்த மறுபடி சினிமா உதாரணங்கள் சொல்றதா எடுத்துக்க வேண்டாம். கலெக்டர்ஸ்ல எடுங்க, எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், அவங்க தந்தையார் ஆட்டோ ஓட்டக்கூடியவர்லாம் இருக்காங்க. ஆட்டோ ஓட்டி பையனை ஐஏஎஸ் படிக்க வச்சு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், அண்ணாமலை விவசாயியினுடைய மகன். இப்படி சாதாரண நிலையில் பிறந்து சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த மனிதர்கள் நிறைய பேர்கிட்ட அவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிற வழியில குறைபாடுகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லோருக்கிட்டையும் அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஒரு 40% தவறா வந்தாங்கன்னா 60% யோகத்தினால், முழுமையான உழைப்பினால். வசந்தன் கோ, சரவணா ஸ்டோர்ஸ், அண்ணாச்சி, இதெல்லாம் உழைப்பு இல்லாம வேற என்ன? பூர்விகா மொபைலுடைய ஓனர், ஒன்னு ஐடியா. இது எதுவா இருந்தாலும் அந்த ஜாதகத்தில், ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அவர் சாதாரண மனிதர்ல இருந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக மாற முடியும். அதுல 4 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். தர்ம திரிகோணம், கர்ம திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம். இப்போ தர்ம திரிகோணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மேஷராசிக்காக பேசுறோம் இன்னைக்கு வீடியோல, மற்ற ராசிக்காரர்களுக்கு பிறகு பார்ப்போம். இப்ப தர்ம திரிகோணம்னா, ஒன்னு
5, 9 இந்த இடங்களில் சுப கிரகங்கள் அமர்ந்து லக்னத்தை பார்க்க வேண்டும். அப்படி லக்னத்தை பார்க்கக்கூடிய குருவோ சுக்கிரனோ அமைந்து விட்டால் அந்த ஜாதகக்காரர் தன்னுடைய வாழ்நாளில் மிக ஏழையாக பிறந்திருந்தாலும், குடிசையில பிறந்திருந்தாலும், கல்லுடைக்கும் தொழிலாளிக்கு மகனாக பிறந்திருந்தாலும் ஒரு நாள் மிகப்பெரிய 100 மாடி கட்டிடத்தை கட்டக்கூடிய அளவிற்கு உயரம் பெறுவார். அதே மாதிரி கர்ம திரிகோணம், இந்த ஜாதகம் மிகவும் வித்தியாசமான ஜாதகம். உலக அளவுல புகழ் பெறணும் அப்படின்னா கர்ம திரிகோணம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பணம் செல்வந்தம்னா செல்வந்தையா, இவரை மாதிரி ஒரு ஆளை இது பண்ண முடியாது. இப்ப தர்ம திரிகோணத்துல பிறந்தவங்களுக்கு அறம் என்பது இருக்கும். நான் சொன்னேன் 60% முன்னுக்கு வந்தவங்க நியாயமா உழைச்சு முன்னுக்கு வந்தவங்க, அதுல அறம் இருக்கும். சச்சின் டெண்டுல்கர் கிட்ட கொக்கோ கோலா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 3 கோடி தரேன்னு சொன்ன போது வருஷம் 1997 அந்த விளம்பரத்தை நான் பண்ண மாட்டேன். அது அறம் சார்ந்த தர்ம திரிகோண ஜாதகம். இப்ப கர்ம திரிகோணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பொருள் சார்ந்து இருக்கும். தனயோகம், தனவான்னா 1000 கோடி 10,000 கோடி சம்பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கும். அதுதான் மற்றவங்களெல்லாம் நான் சொன்னேன். சில அரசியல் தலைவர்கள், சில முன்னணி சினிமா நட்சத்திரங்களை பத்தி சொன்னேன். இவங்களுக்கெல்லாம் தனவான்களா மாறுவாங்க. அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டவர்கள் ஒரு 1,00,000 கோடி சம்பாதிக்கிறது. நீங்க மனநிலையை யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி பீப்புளுக்கு மைண்ட் எப்படி வேலை செய்யும்னா, அந்த மாதிரி ஒரு ஒன்றும் புரியாது அவங்களுக்கு. நீங்க அன்றாடம் 10 ரூபாய்க்கு சாப்பாடு இல்லை, திடீர்னு ஒரு 10,000 கோடி கிடைச்சதுன்னா அவங்களுக்கு மைண்ட் வேலை செய்யாது, நின்றும். இதுதான் உண்மை யதார்த்தத்துல. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்ச மக்கள் அவரவருடைய ஜாதகத்துல இந்த திரிகோணங்கள் அமைந்திருக்கிறதா அப்படின்னா நாங்க பார்த்தாதான் அதை சொல்ல முடியும். தன்னிச்சையா ஒப்பிட்டா பல பாராமீட்டர்ஸ் இருக்கு அஸ்ட்ராலஜில. அதனால அங்க புலி கருப்பு கோடு போட்டிருக்குன்னு சொல்லி போட முடியாது. அதனால நீங்க ஜாக்கிரதையா எங்கள்கிட்ட காமிச்சீங்கன்னா உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக காம திரிகோணத்தை பத்தி பேசணும். இது இன்பத்தை தரக்கூடிய திரிகோணம். இன்பம்னா உறவுகள், பந்தம், பாசம், நட்பு, காதல், ஆசை, இதெல்லாம் தரக்கூடிய ஒரு திரிகோணம். இப்ப நம்ம பல திரிகோணங்கள்ல ஒண்ணு அறம் சார்ந்து வாழ்வது, இன்னொன்னு பொருள் சார்ந்து வாழ்வது, இன்னொன்னு பந்தம், பாசம், உறவுகள் சார்ந்து வாழ்வது. இந்த திரிகோணத்தையும் நம்ம பிறந்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பிறக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெரிய அளவுல பணம் இருக்கும், தேவைப்படுற அளவுல ஒரு அளவுக்கு பொருளும் இருக்கும், அறமும் இருக்கும். ஆனால் அதை மீறி நல்ல அப்பா அம்மா, அருமையான கணவன் மனைவி, ரொம்ப நல்ல குழந்தைகள், இப்படி ஒரு அண்ணா அக்கா, இப்படி ஒரு தம்பி தங்க, இப்படி ஒரு நண்பன், இப்படிங்கிற மாதிரி உறவுகள் சூப்பரா இருக்கும். நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு மனசுல தைரியம், என்னை சுத்தி 10 பேர் எனக்காக இருக்காங்க. இந்த காம திரிகோணத்துல 3, 7, 11ஆம் இடங்களில் சுபர்கள் இருந்து அவர்களுக்குள்ள சம்பந்தம் இருக்கணும். இப்ப மேஷராசிக்கு சொல்றோம் காம திரிகோணத்தை பத்தி. இதுல 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், 3, 7, 11 இந்த இடத்துல சுபர்கள் இருந்து இவர்களுக்குள்ள சம்பந்தம் இருந்தால் இந்த ஜாதகக்காரர் நாம சொன்ன அருமையான பந்தங்கள், பாசங்கள், உறவுகள் கிடைக்க பெறுவார். அடுத்தது மோட்ச திரிகோணம். இதுல 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டு சுபர்களால் பார்க்கப்பட்டால், இந்த 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் சுபர்களால் பார்க்கப்பட்டால், 3 இடமும் சுபர்களால் பார்க்கப்பட வேண்டும். பார்க்கப்பட்டால் இந்த ஜாதகக்காரருக்கு இறைவன் கண்டிப்பா மோட்சத்தை தருவார். மோட்சம்னா ஆன்மீகத்து மேல அதீத நாட்டம் இருக்கும். 4 சுகஸ்தானம், 8 ஆயுள் ஸ்தானம், 12 மோட்சஸ்தானம். சுகஸ்தானம்னா ஆரோக்கியம், 8னா ஆயுள், 12னா மோட்சம். ஆரோக்கியம், ஆயுள், மோட்சம், இது 3த்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப இந்த நிலைகள்ல நம்ம சொன்ன தர்ம திரிகோணம், அதுக்கப்புறம் கர்ம திரிகோணம், அதுக்கு பிறகு காம திரிகோணம், அதுக்கு பிறகு மோட்ச திரிகோணம், இந்த நிலைகள்ல மேஷராசியிலிருந்து பார்க்கணும். ஒவ்வொரு ராசிக்கு வேற மாதிரி வரும். மேஷராசியிலிருந்து தர்ம திரிகோணம் 1, 5, 9 இது அறம் சார்ந்த வாழ்க்கையை தரும். அதே மேஷராசியிலிருந்து 2, 6, 10 இது கர்ம திரிகோணம், இது பொருள் சார்ந்த வாழ்க்கையை தரும், மிகுதியான பொருளை தரும். அதுக்கு அடுத்தது காம திரிகோணம், அது 3, 7, 11 இந்த இடங்கள் காமம் சார்ந்த நல்ல பந்தங்கள், நல்ல உறவுகளை தரும்.
அதே மாதிரி மோட்ச திரிகோணம். மோட்ச திரிகோணமானது ஆன்மீக எண்ணங்களையும் ஆன்மீக பயணம், தெய்வம் சார்ந்து மறுபிறவி இல்லாத நிலைமை இதெல்லாம் தரும், நிம்மதியை தரும். அதாவது பொருள்னு சொல்றோம், பொருள் கர்ம திரிகோணத்துல கோடீஸ்வரன் ஆகுது. ம். தர்ம திரிகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா பெயர் புகழ், சில பேருக்கு அதீத பெயர் புகழ் இருக்கும், பணம் இருக்காது. அதே சமயத்துல இந்த மற்ற திரிகோணங்கள், மோட்ச திரிகோணமா இருக்கட்டும் அல்லது காம திரிகோணங்களா இருக்கட்டும், இது பந்த பாசங்களை தரக்கூடியது. காமம் அப்படி நேர் ஆப்போசிட். எந்த பந்த பாசமும் எனக்கு வேணாம், சுவாமி தான் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்ச திரிகோணம். இந்த மாதிரி அமையக்கூடிய ஜாதகக்காரர்கள் ஒளிர் விட்டு மிளிர்கிறார்கள். அதாவது எப்படின்னா தனியா இருப்பாங்க. ஒரு ஒரு சமுதாயத்துல இவங்களை பார்த்தாலே வந்து ஒரு வைப் இருக்கும். மிகப்பெரிய அசையா பேர் புகழ் கொண்டவர்கள்லாம் இந்த திரிகோணத்துக்குள்ள வந்துருவாங்க. ஆக அது கண்ணதாசனாக இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த திரிகோணங்கள், நான் சொன்ன திரிகோணங்கள் 4 திரிகோணங்கள் வலுப்பெறாமல் வாழ்க்கையில் உச்சம் தொட முடியாது. இந்த திரிகோணங்கள் ஒன்னு வலுப்பெற்று விட்டாலும், இந்த 4 திரிகோணங்கள்ல ஒரு திரிகோணம் வலுப்பெற்று விட்டாலும் அவர்கள் உச்சம் தொடுவதை அந்த ஆண்டவனும் ஆளும் தடுக்க முடியாது. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி.